Hi guys. Most successful team in IPL, Chennai Super Kings. Most number of playoffs, அப்புறம் ஃபைனல்ஸ் ஆன டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். 5 நம்பர் ஆஃப் டைட்டில்ஸ் ஜெயிச்ச டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். இருந்தும் ஏங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இவ்வளோ மச் ஹேட்டு, எதுக்காக இவ்வளோ ஹேட் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் சிஎஸ்கே இருக்கிறதுனால இருக்கிற ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பிளே ஆஃப்ஸ், 10 ஃபைனல்ஸ், 5 டைட்டில்ஸ், அது மட்டும் இல்லாமல் 2 சாம்பியன்ஸ் லீக் டைட்டில்ஸ் இந்த அளவுக்கு ஜெயிச்ச ஒரு டீம் சென்னை சூப்பர் கிங். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க, அதே அளவுக்கு ஹேட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்னதான் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவ்வளவு இருக்கு. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், ஒரு கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்க டீம் ஃப்ரான்ச்சைஸ் வந்து சிஎஸ்கே தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூகுளில். ஸோ அப்படி பார்க்கும்போது இதே அளவுக்கு ஹேட்டர்ஸ் இருக்க காரணம் என்னன்னா அவங்களோட டீம் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகாதது தான் ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். ஸோ அவங்க டீம் வந்து ஒரு அந்த அளவுக்கு சக்ஸஸை பார்த்துருக்காது, ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, ட்ராஃபிஸ் இருந்திருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ அதுவே ஒரு ரீசன்னே சொல்ல முடியும். ஸோ அந்த டீம் வந்து அந்த அளவுக்கு பெருசா வராம இருக்கிறதுனால இந்த சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய டீம் கூட கம்பேர் பண்ணி நம்மளும் நாங்களும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி அவங்கள தனியை காமிச்சுக்கிட்டு பெருசா வர்றதுக்காக பண்றதுனே சொல்லலாம். ஸோ ட்ராஃபிஸ் ஸ்பீக் மோர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இப்போ. அது அவங்களே அவங்களுக்கு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல, பக்கத்திலேயே இருந்துட்டு சரி ஓகே அது பேசுவோம். ஸோ அதுன்னே சொல்லலாம். ஸோ அவங்க அந்த அளவுக்கு லாசஸ் இருக்கிறதுனால நம்ம கிட்ட அதிகமாக அடி வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஸோ அதனால ஒரு ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு சிஎஸ்கே மேல ரொம்ப ஹேட்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுலயே பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவலாவே இருப்பாங்க, நம்மளுக்கு ஈக்குவலாவே ஜெயிச்சிருப்பாங்க, கப்ஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு காம்படிட்டிவ்னஸ் இருக்கும். அந்த காம்படிட்டிவ்னஸ்னால வர ஹேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி ரிவால்ட்ரி, எல் கிளாசிகோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டைட்டில்ஸ் கொடுத்து ரிவால்ட்ரி உண்டு பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவல்னஸ் இருக்கிறதுனாலே அதுக்கு அதுக்கு வர ஹேட்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஒரு உண்மையான கிரிக்கெட் ஃபேன் வந்து அந்த அளவுக்கு காம்படிட்டிவ்னஸ் இருந்தா அதை விரும்புவாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. நான் அந்த அளவுக்கு ரிவால்ட்ரி அப்படின்னு பார்க்க மாட்டேன். அது வந்து அந்த அளவுக்கு காம்படிட்டிவ்னஸ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைப்பேன். ஸோ இந்த மாதிரியும் சொல்லலாம். இந்த ஒரு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைஸ் இந்த கேட்டகரினாலேயே அதுக்கு ஹேட்டர்ஸ் இருக்கிறது தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் சொல்லலாம். ஸோ செகண்ட் கேட்டகரி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் ஹேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேயருக்கு உண்டான ஹேட்டடை வந்து அந்த பிரான்ச்சைஸ் மேலேயும் திணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, நம்ம தலை தான், மகேந்திர சிங் தோனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு உண்டான ஹேட்டர்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். அது ஃபர்ஸ்ட் அக்ஷன் 2008 நடந்த ஃபர்ஸ்ட் அக்ஷன்ல பாத்தீங்கன்னா அப்போ இருந்த தோனியை சிஎஸ்கே தட்டி தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 2007 2020 வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன், இந்தியன் கேப்டன் சொல்லலாம். ஸோ பக்காவான ஒரு கேப்டன். அவரை வந்து அந்த டைம்ல எல்லாருக்கும் எதிராக போட்டி போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா நிறைய பிடிக்காம இருந்துக்கும். அவர் வந்து சும்மாவா இருந்தாரு. அவர் சும்மா மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 12 பிளே ஆஃப்ஸ், 10 ஃபைனல்ஸ், 5 டைட்டில்ஸ், 2 சாம்பியன்ஸ் டிராஃபி, சாரி சாம்பியன்ஸ் டைட்டில் டிராஃபி ஜெயிச்சு தந்திருக்காரு. இதெல்லாம் பண்ணாரு. அது மட்டுமா பண்ணாரு, அது மட்டும் இல்லாம அவரோட ஆறானால சிஎஸ்கே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேப் போடுவாங்க, சிஎஸ்கே விசஸ் எம்ஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டீமுக்கு வந்து அதிக சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மேப் போடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல ஃபுல்லா எல்லோ கலர்ல பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருப்பாரு. அது காரணம் யாரு? அவர் தான். அவரோட ஃபேன் பேஸ் தான் அதை ஃபுல்லா பண்ணாங்க. அதை பார்த்தே சில பேருக்கு வயிறு எரிஞ்சு அவர் மேல ரொம்ப ஹேட் அதிகமாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு காரணம் தான். அது மட்டும் இல்லாம அவருக்காகவே கிரவுண்டுக்கு வர ஃபேன்ஸ் கூட்டம், அவர் 2018 வந்த மாஸ் கம்பேக், அந்த ஒரு ரீசன் சொல்லலாம். இந்த கிரவுண்டவே எல்லோ கலர்ல பெயிண்டிங் பண்ண அளவுக்கு க்ரௌட புல் பண்ணுவாரு. அவர் வந்து க்ரௌட் புல்லர் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போ 43 வயசுலயும் ஐபிஎல் வந்து அவருக்காக அந்த ரூல்ஸை சேஞ்ச் பண்ணி அவரை திரும்பி அன்கேப்டு பிளேயரா உள்ள கொண்டு வந்தாங்க. The IPL is officially now the fourth richest sporting league in the world. $8.6 billion இது வந்து ஒரு லீகா பிரம்மாண்டமா படத்திட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் யாரு? எம்எஸ் தோனி. ஸோ எம்எஸ் தோனி விளையாடுறது சிஎஸ்கே மட்டும் இல்லாம இது லீகுக்கே அது ஒரு நல்ல ஸ்டாண்டிங் பாயிண்ட் தான். அவர் இல்லைன்னா ஸோ அவரோட ஆரா வந்து டெஃபினிஷன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ்னே சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு 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 பிசிசிஐ வந்து ஒரு பிளேயருக்காக இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இருந்தாதான் ஐபிஎல் நடக்கும் அப்படிங்கறதா ஒரு உண்மை. இதெல்லாம் பிடிக்காத ஒரு சிலர், சில
ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இன்னும் ஹேட் ஆகறதுக்கு காரணம்னே சொல்ல முடியும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 6 மேட்ச் பண்ண முடியாத அவங்களோட பிளேயர்ஸ்னாலேயே இவங்க வந்து சிஎஸ்கே மேலேயும் ஹேட்டர் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனோம்னா அப்படின்னா, எம்எஸ்டி யாருன்னு கூட தெரியாம அவரை வந்து இந்தியன் ஜெர்சியில பார்க்காத இந்த லாக்டவுன் கிட்ஸ் தாங்க முக்கியமான காரணம். இந்த கிரிக்கெட்டை வந்து ரீல்ஸ்ல மட்டுமே கிரிக்கெட்டை பார்த்துட்டு, இந்த ஐபிஎல் வந்தா மட்டும் நானும் கிரிக்கெட் ஃபேன்ரா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு, நானும் கிரிக்கெட் ஃபேன் நானும் கிரிக்கெட் ஃபேன் சொல்லிட்டு அந்த டைம்ல மட்டும் வர அந்த குட்டி கிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தாங்க முக்கியமான காரணம் இந்த ஹேட்டர் எல்லாம் பரப்புறதுக்கு. சோ நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கேக்கு இந்த ஹேட்டர் வந்து ஒரு நியாயமானதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை.